அனைவருக்கும் வணக்கம். மே 1 தொழிலாளர் தினம். உலகம் முழுவதும் இது தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய தொழிலாளர் தினத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய சிந்தனைகள் என்ன என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா என்கிறார் தெய்வப்புலவர். பிறப்பினால் அனைவருமே சமம். தான் செய்யக்கூடிய தொழில்களை எவ்வாறு மேன்மையாக செய்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் ஒருவன் சிறப்பானவனாகவும் சிறப்பானவன் இல்லை என்றும் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார். ஆக பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பினால் அனைவரும் சமம். செய்யக்கூடிய தொழிலை மேன்மையாக செய்ய வேண்டும். கர்மம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இல் என்கிறார். தான் மேற்கொண்ட முயற்சியில் செயல்களில் எவ்விதம் தடைகள் வந்தாலும் சோர்வடையாமல் எவன் வந்து போராடுகிறானோ அவனை விட பெருமையானது விஷயம் வேறு எதுவுமில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அவ்விதமாக பலவிதமான தொழில்களையும் செய்து நாட்டினுடைய நன்மைக்காகவும் சமுதாயத்தினுடைய நன்மைக்காகவும் உழைக்கக்கூடியவர்களை நினைவு கூறுவதுதான் இந்த தொழிலாளர் தினத்தின் சிறப்பாகும். அவ்விதமாக தொழிலாளர்களில் முதன்மையானவர் யார்? அவன்தான் விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி. விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி. பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி. பஞ்சம் என்றும் இல்லாத அன்னக்கொடியை உலகெங்கும் பறக்கவிடக்கூடிய விவசாயிகள்தான் தொழிலாளர்களிலெல்லாம் முதன்மையானவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஆக விவசாய தொழில் செய்யும் தொழிலாளர்கள் அனைவரையும் நாம் போற்றி இந்த நாளில் நினைவு கூற வேண்டும். விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும். விவசாய தொழிலாளர்களுக்கு அடுத்தபடியாக நாம் அனைத்து தொழிலாளர்களையும் நினைத்து பார்க்க வேண்டும். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார் பாரதியார். அடுத்து உடை. நாம் தினந்தோறும் விதவிதமான உடைகளை அணிந்து மகிழ்கிறோம். அந்த உடைகளை தயாரிப்பதற்காக பலவிதமான வேலைகளை செய்து வரக்கூடிய நெசவாளர்கள், தையல் கலைஞர்கள் அனைவரையும் நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்து உறையுள். நாம் நவீன கால உலகில் பலவிதமான அடுக்குமாடிகளிலும் அரண்மனை போன்ற மாளிகைகளிலும் வாழ்கிறோம் என்றால் அதில் எத்தனை பேருடைய தியாகம் இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். மருத்துவமனை செல்கிறோம், அங்கு எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். சாலைகளில் மிகவும் வேகமாக சிறப்பான ஊர்திகளில் செல்கிறோம், அதில் எத்தனை பேருடைய உழைப்பு அந்த சாலை அமைப்பதில் இருக்கிறது என்பதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். துப்புரவு தொழிலாளர்கள் தினந்தோறும் தியாகம் செய்து நகரை சுத்தமாக வைத்திருக்கிறார்கள், அதில் நினைத்து பார்க்க வேண்டும். இவ்விதமாக பலவிதமான தொழிலாளர்களுடைய உழைப்பையும் தியாகத்தையும் நினைவு கூர்ந்து நன்றி பெருக்குடன் இருப்பதே மே தினத்தினுடைய சிறப்பாகும். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி.
ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே, அனைவரும் எனது கூட்டாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. உருக்கு போன்ற தன் கரத்தை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே, அனைவரும் எனது கூட்டாளி. கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும். கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும். அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். வாழ்க்கை என்றொரு பயணத்திலே, பலர் வருவார் போவார் பூமியிலே. வாழ்க்கை என்றொரு பயணத்திலே, பலர் வருவார் போவார் பூமியிலே. வானத்து நிலவாய் சிலர் இருப்பார், அந்த வரிசையின் முதல்வன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே, அனைவரும் எனது கூட்டாளி. உழைப்பவரை மதிப்போம், உழைப்பவரே உயர்ந்தவர் என்று எண்ணுவோம். அவருடைய தியாகங்களை நன்றியுடன் நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம்.